குற்றிய லிகரமதை குறையின்றி படித்திடணும் தனது ஒரு மாத்திரை அளவிலே குறைந்து ஒளித்தீடும் இகரமே குறைந்து ஒளித்தீடும் இகரமே குற்றிய லுகர சொல்லை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தை கொண்ட சொற்களும் வந்தால் உகரம் இகரமாய் மாறுமே உகரம் இகரமாய் மாறுமே. வரகு யாது எனும் சொற்களை விரைவாக சேர்த்து ஒலிக்கும் போதிலே அது வரகியாது என ஒலிக்குமே வரகியாது என ஒலிக்குமே. கூ எனும் எழுத்து கீயாக மாறியே ஒரு மாத்திரையில் ஒலிக்காமல் அரை மாத்திரையாய் ஒலிப்பதை பாருங்கள் அரை மாத்திரையாய் ஒலிப்பதை பாருங்கள். கொக்கு யாது எனும் இரண்டு சொற்களுமே சேர்ந்தால் கொக்கியாது ஆகுது இங்கும் கூக்கியாக மாறுது கூக்கியாக மாறுது. குற்றிய லிகரமதை குறைவின்றி படித்திடணும் தனது ஒரு மாத்திரை அளவிலே குறைந்து ஒளித்தீடும் இகரமே குறைந்து ஒளித்தீடும் இகரமே. தோப்பு யாது இங்கே தோப்பியாது ஆனது நாடு யாது எனும் சொற்களும் நாடி யாது என ஆகுது நாடி யாது என ஆகுது. மீயா என்பது ஓர் அசை சொல் என்பார்கள் ஓசை நயத்திற்காக வருவது இதுவும் குற்றிய லிகரம் ஆகுது குற்றிய லிகரம் ஆகுது. மீ எனும் எழுத்தினிலே இம்மு தீ இருக்குதையா இகரம் குற்றிய லிகரமாகுது மாத்திரை அளவில் இருந்து குறையுது மாத்திரை அளவில் இருந்து குறையுது. கேள்மிய என்பது கேள்மிய ஆனது செல்மிய எனும் இரண்டு சொற்களும் சென்மிய என்றேதானானது சென்மிய என்றேதானானது. குற்றிய லிகரமதை குறைவின்றி படித்திடணும் தனது ஒரு மாத்திரை அளவிலே குறைந்து ஒளித்தீடும் இகரமே குறைந்து ஒளித்தீடும் இகரமே.